அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ தமிழ் கொஸ்டினும் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அதில் நம்ம இன்றைக்கி 95வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 100 நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது. ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக தான் அந்த கொஸ்டின்ஸை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? சரிங்க, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இந்திய கடற்படையின் தலைமை அதிகாரியாக சமீபத்தில் பொறுப்பேற்றவர் யார்? ஓகேங்களா? ஸோ இந்திய கடற்படையோட தலைமை அதிகாரியாக சமீபத்தில் பொறுப்பேற்றவர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வியாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் பல்லா. ஓகேங்களா? ஸோ ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சஞ்சய் பல்லா அப்படின்றவர் தான் இந்திய கடற்படையோட தலைமை அதிகாரியாக சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காருங்க, பொறுப்பேற்றிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம போகிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சயின்ஸுங்க. ஓகேங்களா? சயின்ஸில் நம்ம கெமிஸ்ட்ரியில் உலோகவியல். ஸோ கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரி நம்ம டாபிக்ஸ் முடிக்க போகிறோம். அதில் உலோகவியல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உலோகவியலில் பார்க்கலாம். பாருங்கள், பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எது? இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தாங்க. பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எது? ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் சில்வர் டின் ரசக்கலவை, அதாவது ஏஜிஎஸ்என் ரசக்கலவை. ஆப்ஷனில் இப்படி தான் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏஜி அப்படின்னா சில்வர், எஸ்என்னா டின் இல்லையா? அப்போ சில்வர் டின் ரசக்கலவை தான் வந்து பார்த்தீங்கன்னா பற்குழிகளை அடைக்க பயன்படக்கூடிய அந்த ரசக்கலவை. ஓகேங்களா? ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்டது. ஏஜிஎஸ்என் ரசக்கலவைன்னு கொடுத்தாலும் கரெக்டு தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ட்ரோன் மூலம் ரத்தப்பையை கொண்டு செல்லும் திட்டம். ஓகேங்களா? ஸோ இது டைப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குங்க. ரத்தப்பையை கொண்டு செல்லும் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஸோ ட்ரோன் மூலமாகவே என்ன பண்ண போகிறாங்க, ரத்தப்பை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு அந்த முறையை தொடங்கியுள்ள அந்த மாநிலம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. இன்னும் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஓகேங்களா? ஸோ ஒடிசா மாநிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலம் ரத்தப்பையை கொண்டு செல்லக்கூடிய திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது கொஸ்டின், ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், 3 கூற்றுகள் இருக்குங்க. மாஞ்சாரல் மழையால் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா பகுதியில் உள்ள மாங்காய்கள் விரைவில் முதிர்கிறது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி எனப்படும். இக்காற்றால் பீகார், மேற்கு வங்கம் மற்றும் அசாம் பகுதிகள் மழை பெறுகிறது. ஓகேங்களா? ஸோ 3 கூற்றுகள் இருக்குது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 1 2 சாரிங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா 2 3 சரி, 1வது கூற்று வந்து தவறுங்க. ஓகேங்களா? 2 3 சரி, 1வது கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்கோம் மாஞ்சாரல் அப்படின்ற மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடியுடன் கூடிய மழை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மாஞ்சாரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாஞ்சாரல் மழை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மற்றும் கர்நாடகாவும் கேரளாவுக்கு இடக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மாங்காய்கள்லாம் விரைவில் என்ன ஆகிடுமா, முதிர்வடையும். ஓகேங்களா? அப்போ கர்நாடகா மற்றும் கேரளான்னு வந்திருக்கணும். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகான்றது தவறு. மீதி 2 கரெக்டுங்க. ஸோ ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றுகளை நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால் பீகார், மேற்கு வங்கம் மற்றும் அசாம் பகுதியில் வந்து மழை இடியுடன் கூடிய மழையை வந்து பெறுதுங்க. ஓகேங்களா? அப்போ 2 3 சரி, பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி. பாருங்கள், லோடி அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? லோடி அரச வம்சத்தை நிறுவியவர், ஏன்னா நம்ம டில்லி சுல்தானியை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? பகலூல் லோடி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பகலூல் லோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா லோடி வம்சத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, ஆரம்பித்து வச்சுருப்பார். ஓகேங்களா? ஏன்னா
இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைமூர் படையெடுப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சையது வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து கிரியேட் ஆகிருக்கும். சையது வம்சத்தில் வந்து போயினே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கடைசி அரசரான அலாவுதீன் ஆலம் ஷா என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க, பதவியை விட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பகுதியோட ஆளுநராக இருந்த பகலூல் லோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானியத்தோட அந்த பகுதி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், பதவியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அந்த லோடி அரச வம்சத்தை வந்து அப்படி பின்பற்ற வச்சிருப்பாருங்க. ஓகேங்களா. அப்போ லோடி அம்ச வம்சத்தை வந்து ஏற்படுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா பகலூல் லோடி. ஓகேங்களா. சரிங்க, இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நம்ம எதை பார்த்துட்ருக்கோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அடிப்படை உரிமைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருந்தா இணை எது. ஸோ பிரிவு 20லிருந்து 22 வரலும். ஓகேங்களா. அதில் பொருந்தாதுன்னு பார்க்க போகிற பாருங்க. பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை. என்னதுங்க, தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த உரிமை. பிரிவு 21 தனி சுதந்திரத்தை பாதுகாக்கும் உரிமை. பிரிவு 21A வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு உரிமை. பிரிவு 22 தடுப்பு காலில் வைப்பதற்கான உரிமை. சூப்பர். எதுங்க, சி தாங்க இங்கே தவறாக இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா பிரிவு 21A அப்படின்றது என்னதுங்க, தொடக்க கல்வி பெறும் உரிமை. என்னதுங்க, தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஸோ ஒருத்தருக்கு என்ன இருக்குது, தொடக்க கல்வி பெறுவதற்கான அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தா 21A. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, 21A 86வது சட்ட திருத்தம் 2002 86வது சட்ட திருத்தம் 2002 அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 21A வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது 6 முதல் 14 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு அனைவருக்கும் என்ன பண்ணணும், இலவச கட்டாய கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21Aங்க. ஓகேங்களா. அப்போ 20 கரெக்டு தான். தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை. ஒருத்தர் என்ன பண்ணலாம், தனிப்பட்ட தண்டனையிலேருந்து அவருக்கு என்ன பாதுகாக்கக்கூடிய அந்த உரிமையை தரக்கூடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20. 21 அப்படின்னா அவரோட தனிப்பட்ட சுதந்திரம். ஸோ ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு தான் 21. ஸோ 21A இப்போ தான் சொன்னேன், கல்வி இலவச கட்டாய கல்வியை குறிக்குது. பிரிவு 22 வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. ஒருத்தர் வந்து என்ன பண்ணக்கூடாது, கைது செய்து தடுப்பு காவல் வைக்கிறதுக்கு எதிரான அந்த பாதுகாப்பு உரிமை தான் வந்து பிரிவு 22. ஓகேங்களா. அப்போ இங்கே சி தான் தவறாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் சிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது கொஸ்டின், எக்கனாமிக்ஸ். தமிழ்நாட்டின் யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது எது. ஸோ தமிழ்நாட்டில் எந்த யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலின விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி. ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்க பாருங்க, அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பாண்டிச்சேரி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யூனியன் பிரதேசங்களில் பொறுத்தவரையிலும் பாலின விகிதம் அதிகமாக உள்ள அந்த யூனியன் பிரதேசம் எதுனா பாண்டிச்சேரி அப்படின்றதாங்க. ஓகேங்களா. அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து நம்ம ஐஎன்எம் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம கிட்டத்தட்ட பார்த்து முடிச்சுட்டு அதில் முக்கியமான தலைவர்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோங்க. சரிங்களா. அப்போ முக்கியமான தலைவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் பற்றி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து மத்திய சட்டமன்றத்தில் வந்து குண்டு வீசியிருப்பார். ஸோ மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய நாள் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது, சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். 1929 ஏப்ரல் 8ங்க. சி தான் இதுக்கான ஆன்சர். 1929 ஏப்ரல் 8 அன்றைக்கி தான் என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து அந்த குண்டு வீச்சை நடத்தியிருப்பார். ஆனால் இது மூலம் யாரும் இறந்துருக்க மாட்டாங்க. ஒரு எதிரான அந்த ஒரு போராட்டத்தை போக்க காட்டுறதுக்காக தான் அந்த குண்டை வந்து வீசியிருப்பார். ஓகேங்களா. அப்போ 1929 ஏப்ரல் 8 அன்றைக்கி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், இந்த குண்டை வந்து வீசியிருப்பாருங்க. சரிங்களா. சரிங்க. அடுத்து யூனிட் 8 பாருங்கள். யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் பெருங்கதை சார்ந்த கூற்றுகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பாருங்கள். கூற்று 1, வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம். கூற்று 2, இவற்றை ஏற்றியவர் கொங்குவேலிர். கூற்று 3, கொங்குவேலி மாக்கதை உதயணன் கதை என வேறு பெயர்கள் இதற்கு உள்ளது. ஓகேங்களா. பாருங்கள், இந்த வேறு பெயர்கள் வந்து இதற்கு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா. இதுக்கான ஆன்சர் சூப்பர் டிங்க. இது அனைத்துமே சரிங்க. ஓகேங்களா. ஏன்னா வட இந்திய பகுதி ஒரு களமாக வச்சுன்னு முதல்ல அந்த தமிழ் சாயலோட தமிழில் எழுதப்பட்ட ஒரு காப்பியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கதை. இதை ஏற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா கொங்குவேலியர். என்னதுங்க, கொங்குவேலியர் அப்படின்றவர் தான் இதில் ஏற்றிருப்பார். அதனால இதுக்கு பேர் என்னதுங்க, கொங்குவேன் மாக்கதை அல்லது உதயணன் கதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஏன்னா உதயணன் அப்படின்றவன ஒரு காவிய தலைவனை வச்சு தான் வந்து இதில் எழுதியிருப்பாங்க. அதனால் அந்த பெயரில் அழைக்கப்படுது. அப்போ டி அனைத்தும் சரி. அடுத்து கூற்றை கவனி 9. ஸோ கூற்று 9 பாருங்கள். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர்.
ஸோ இப்போ இந்த கூற்றுகளில் 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 மட்டும் 2 சரி, 1 2 2 தவறு. சூப்பர், உடனே எடுத்துகிட்டு இருப்பீங்க. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆமாங்க, தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படின்னா அது கோயம்புத்தூர், தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் அப்படின்னா அது கரூர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அதனால் 1 மற்றும் 2 இங்கே சரிதாங்க இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10வது கொஸ்டின். அசல் மேக்ஸுங்க. அசல் ரூபாய் 1350 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியானது பாருங்கள், 1350 2 வண்டிக்கு தனி வட்டி விடுறாங்க, அதுக்கு கிடைக்கும் அந்த வட்டியும் 1250 ஆண்டுக்கு ரூபாய் 1250 அதே ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டியை விட ரூபாய் 20 அதிகம் எனில் வட்டி வீதம் காண்க. அதே வட்டி 1250 விடுறாங்க, எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்போது கிடைக்கிற வட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதை விட அதிகமாக இருக்குதான்? 20 ரூபாய் அதிகமாகுது. எது? இந்த 1350 ரூபாய் கிடைக்கிற வட்டி 1250 ரூபாய் கிடைக்கிற வட்டியோட 20 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ஆப்ஷன் வச்சு கூட எடுக்கலாங்க. ஆப்ஷன் வச்சு கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். 50 × 5% போட்டு நீங்கள் ஒன்றா கூட நீங்கள் என்ன பண்ண வரலாம், அச்சு கூட நீங்கள் ரெண்டுத்துக்கான வேரியேஷன் 20 வருதான்னு பார்க்கலாம். இது ஒரு மெத்தடுங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள். 1350 இன்ட்டு PNR/100 இல்லையா, அதுதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 2 × R தான் நம்மளுக்கு தெரியாது, R அப்படியே எடுத்துக்கலாம், R/100ங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ PNR/1350 இன்ட்டு 2 × R/100 மைனஸ், ஏன்னா இது கழிச்சா தான் எவ்வளோ கிடைக்குது? 20 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. 1250 இன்ட்டு 2 × R/100 ஈக்குவல் டு எவ்வளோங்க? 20 ரூபாய் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. 20 ரூபாய் கிடைக்குதுங்க. சரியா? இப்போ பாருங்கள், இதில் 2R/100 அப்படின்றது பொதுவாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம்? வெளியே எடுக்கலாம். அப்போ 2R/100 ஈக்குவல் டு 1350 மைனஸ் 1250 ஈக்குவல் டு 20. அப்போ 1350க்கும் 1250க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோங்க? 100. ஓகேங்களா? அப்போ இதை கழிச்சா 100 வரும். அப்போ 2R ஈக்குவல் டு 2R இன்ட்டு 100/100. ஏன்னா இதில் இருக்கிற -100 வரும், ஏற்கனவே ஒரு 100 இருக்குது, 100. அப்போ இந்த 100 நம்ம அழிச்சோம் அப்படின்னா 2R ஈக்குவல் டு 20 இருக்குங்க. 2R ஈக்குவல் டு 20 இருக்கும். நம்மளுக்கு R தான் தேவை. அப்போ 20/2 அப்படின்னா 10ங்க. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோங்க? 10. அப்போ ரெண்டுத்துக்கான வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி கூட பார்க்கலாம். 1350 இன்ட்டு 10/100 போட்டோம் அப்படின்னா ஒரு 0க்கு 1 0 கேன்சல், ஒரு 0க்கு 1 0 கேன்சல், இது வந்து 135. இதே 1250 இன்ட்டு 10/100 போட்டோம் அப்படின்னா ஒரு 0க்கு 1 0 கேன்சல், ஒரு 125. அப்போ 135 125 கழிச்சா 10 ரூபா வருதுங்க. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா. ஆனால் எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 ஆண்டுகளுக்கு 20 ரூபா வட்டி வீதம் அதிகமாக கிடைக்கும். அப்போ 10% தான். ஓகேங்களா? நீங்கள் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் இந்த ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு போக நேரம் சரியாக இருக்கும். ஆனால் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் எடுத்து மைனஸ் பண்ணி அந்த பக்கம் வச்சுன்னு நம்ம கொண்டு வந்தால் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுட்ருக்கும். ஓகே, இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இமானுவேல் சேகரன் எந்த நாட்டின் அதிபர் ஆவார்? ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்போ நம்ம இந்திய குடியரசு தின விழாவில் இமானுவேல் சேகரன் அப்படின்ற சிறப்பு விருந்தினர் தான் கலந்துக்கிறாரு. அவர் எந்த நாட்டோட அதிபர் அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படிலாம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.